சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையை நினைத்து நீ மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை வந்ததற்கு ஒரு பெண்தான் காரணம். இந்த பெண்ணால் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று உன் சாயப்பா நான் உனக்கு புட்டு புட்டு வைக்க வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பொழுதெல்லாம் அதை கடந்து வர முடிந்த என் குழந்தையினால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை கடந்து வருவது சற்று கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் மட்டுமே மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக தூக்கி எறிந்துவிட்டு கடக்க தெரிந்த என் குழந்தைக்கு இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட தடுமாற்றங்கள். எந்த முடிவு எடுத்தால் அது என்னவாக மாறுமோ? நாம் இந்த வாழ்க்கையை வாழவும் விரும்புகிறோம். சில நேரங்களில் வாழ விருப்பம் இல்லாமல் கடந்து செல்ல நினைக்கின்றோம். என் அன்பு குழந்தையே, இப்படியாக மனது அப்படியும் இப்படியுமாக ஏகப்பட்ட குழப்பத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏற்று கொள்ளலாமா வேண்டாமா, இது தொடர வேண்டுமா இல்லை இத்தோடு முடித்துவிட வேண்டுமா என்று பல குழப்பங்களுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது. மனது ஏற்கனவே 1000 பிரச்சனைகள் அங்கே இருக்கின்ற நேரத்தில் இந்த பெண்ணினுடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது உணர்வு பூர்வமான ஒரு உறவு. தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான இடமாகத்தான் வாழ்க்கை துணை என்பது நம் வாழ்க்கையில் இருக்கின்றது. இப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நமக்காக இருக்கின்ற ஒரு உறவு இப்பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவரை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நம் வாழ்க்கை துணை இந்த நிலைக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருந்தாய். உன்னை சுற்றி எத்தனை நன்மைகள் நடந்திருந்தால், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை உண்மைகளை கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் உன்னால் சரியாக அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையானது மட்டுமே நம் வாழ்க்கையில் நமக்கான ஒரே ஒரு தீர்வு. இவர்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கைக்கான ஒரே ஒரு முடிவு என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக சற்றென்று அதனை நம்மால் உணர முடிவதில்லை. எதற்குள் நாம் இருக்கின்றோம், எந்த விஷயத்திற்குள் நாம் சிக்கி தவிக்கின்றோம் என்கின்ற யோசனை உனக்குள் அதிகமாக வந்து விடுகின்றது. இப்படி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் சாயப்பா பல உண்மைகளை உன் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டேன். நல்லபடியாக ஆரம்பித்த வாழ்க்கை எதனால் இப்படி நிலை தடுமாறி போனது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது சர்வ சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய விஷயமல்ல. ஒரு பெண்ணின் சூழ்ச்சிதான் தன் வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கிறது என்னும் பொழுது அதை உணர்ந்து உடனே உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்துவிட வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை துணையினுடைய அன்பு என்பது நமக்கு சற்றென்று கிடைத்து விடுவதில்லை. ஏனென்றால் ஒரு சரியான புரிதலுக்கு உட்பட்டால் மட்டும்தான் எந்த ஒரு அன்பும் நமக்கு நிலைத்து நிற்கும். அந்த புரிதல் இல்லாத போகும்போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற மனநிலை இல்லாத பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத் தொடங்கும். யாராவது ஒருவர் இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை தியாகம் செய்யும் பொழுதுதான் அவருக்கு நமக்காக இவர்கள் இந்த அளவிற்கு இறங்கும் பொழுது நாமும் இவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு. என் குழந்தை, அப்படி ஒருவருக்கொருவர் இறங்கி வந்து வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆனால் உன் குடும்பத்தில் ஒரு பெண் இருக்கின்றால், அந்த பெண் கொஞ்சம் வயதான பெண். இவளினுடைய சூழ்ச்சிகள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இவள் என்ன நினைக்கின்றாலோ அப்படித்தான் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எப்பொழுதுமே யோசிக்கின்றாய். ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் அவளை மீறி நடந்துவிட்டால் அவள் ருத்த தாண்டவத்தை ஆடிவிடுகின்றாள். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அரங்கேறி இருக்கின்றது. உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. இருவருக்கும் இடையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாகத்தான் இருக்கின்றது. அன்பை கொடுப்பதற்கு ஒருவர் குறைந்தவர் இல்லை. எதையுமே வாழ்க்கையில் அனுசரித்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணினுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றத்தை
கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்கள் செய்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் பல சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைத்து விட்டது. பல உண்மைகளை இந்த வாழ்க்கையில் மறைத்து விட்டது. இவர்களினுடைய எண்ணங்கள் படிப்படியாகத்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய நோக்கம். அதை மீறி எதுவும் நடக்கும் பொழுது அவர்கள் அதற்கு இடைஞ்சலாக எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். எதையும் செய்து இந்த உறவை பிரித்து விடுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு எண்ணங்கள் இருக்கின்றது. நீ நினைக்கலாம், சாயப்பா, இதை செய்வதனால் இந்த பெண்ணிற்கு என்ன லாபம் என்று. என் அன்பு குழந்தையே, தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலுமே அவர்களை சந்தோஷமாக இருக்க அனுமதிக்க மறுக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் அவள் தன் வாழ்க்கையில் தான் அனுபவித்ததை எல்லாம் மற்றவர்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அவள் வாழ்க்கையில் அவள் பட்ட எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள். யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தன்னுடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள்தான் தான் இருந்த இடத்தை பறித்து விடக்கூடாது, தன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் நம்மிடம் இருந்து வெளியே விரட்டிவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் செய்த பல பாவங்களும் முன்ஜென்ம பாவங்களும் இப்பொழுது இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் செய்த பாவங்களினால் இனிமேல் இவர்கள் சந்ததிகள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது தெரியாமல் மேலும் மேலும் பல பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமானாலும் இவர்கள் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது வேண்டுமென்றே உன் மனதை ரணமாக்குகிறார்கள். பேசுகின்ற வார்த்தைகளில் முன்வைத்து பேசுகிறார்கள். உனக்கு எந்த அதிகாரம் அந்த இடத்தில் இல்லை என்பதனை பலமுறை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்கின்ற ஒரு நிலை உன் மனதிற்குள் தோன்றும். இவர்களுக்கு நாம் எப்படி அடிமையாக இருக்க முடியும், இவர்கள் நினைப்பது போல எப்படி நாம் வாழ முடியும் என்ற எண்ணங்கள் என் குழந்தைகளுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது போல இந்த பெண் எப்படியும் இவர்களை வாழவிடக்கூடாது என்று உறுதியாக நினைக்கின்றாள். இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற சிந்தனைகளும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர்களோடு இருப்பதை தவிர்ப்பது தான் நல்லது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த ஒரு முறையும் அதை சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு இன்னொருவரால் அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் உடனே அதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும். உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை எங்கே என்று நீ நிச்சயமாக வாழத் தொடங்கிவிட வேண்டும். இவர்களுக்கெல்லாம் அடிமைத்தனம் பட்டு இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் உனக்கு கிடையாது. ஒருவேளை உண்மையாகவே உனக்கு நல்லதை நினைப்பவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில், உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையை கொடுப்பவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் சரி, இவர்கள் இப்படி பேசுவார்கள். ஆனால் மனதில் மிகுந்த அன்பு கொண்டவர்கள், நம்மை பிரிப்பது எல்லாம் இவர்களுக்கு எண்ணம் அல்ல என்பது போன்ற ஒரு எண்ணம் அவர்களை பார்த்து உனக்கு தோன்றுகிறது என்றால் அதன் கதை வேறு. ஆனால் இவர்களால் உன் வாழ்க்கை அழியும் என்று, இவர்களால் உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் காலம் முழுவதும் பிரச்சனைகள் வரும் என்றும் இருக்கிறது என்றால் முதலில் இந்த உறவை விட்டு விலகி செல்வதுதான் நல்லது. இந்த உறவை ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர நீ அனுமதிக்க கூடாது. அப்படி உன் வாழ்க்கையில் இந்த உறவு தொடருமே ஆனால் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் பல கவலைகளும் உனக்கு தொடர்ந்து வரத்தான் செய்யும். மேலும் மேலும் பல பிரச்சனைகள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சாயப்பா பல சூழ்ச்சிகளையும் பல துன்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து உன்னை இந்த நிலையிலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்கிறார்கள். எப்படியும் மன அழுத்தம் உனக்கு அதிகமாகும் பொழுது நீயே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுவாய் என்பதனை அவள் உணர்கின்றாள். ஆனால் நீ அவளுக்கு என்ன காண்பிக்க வேண்டும் தெரியுமா? நீ இப்படிதானா? உன்னை பற்றி, உன்னுடைய இந்த மோசமான செயல்களை பற்றி உன்னை யார் என்று நான் புரிந்து கொண்டேன். இனி நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்குமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் சரி என்று தோன்றுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்துவிடத் தொடங்கு. நிச்சயமாக எப்பேற்பட்ட நிலையிலும் இவர்களால் உனக்கு எந்த பாதிப்பையும் கொடுத்துவிட முடியாது. என்ன நினைத்தாலும் அதை நடத்த முடியாது. எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மீண்டும் வரத் தொடங்கும். எப்பொழுதும் நீ உன்னுடைய உண்மையான முகத்தை உன்னுடைய சந்தோஷத்திற்காக வெளிக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் பல அடிகள் விடும். நாம் தான் பெரியவர்கள் என்று நினைப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும்.
நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையில்லை என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து நீ சந்தோஷமாக வாழ நினைக்கு. இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல வாழப் பழகத் தொடங்கு. யாருடைய வார்த்தைகளும் யாருடைய பேச்சுகளும் ஒரு பொழுதும் உனக்கு எந்த பாதிப்புகளையும் கொடுத்து விடாது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காமல் துன்பத்தை கொடுக்கிறது என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்கள் உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க நினைக்கிறார்கள் என்று. இனி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம், இந்த பெண்ணின் ஆட்டமும் அடங்க வேண்டிய நேரம். எப்பொழுதும் உன் தலை தூங்குகிறதோ, எப்பொழுது நீ நல்லதை செய்து உனக்கு உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற அன்பை வளப்படுத்துகின்றாயோ, அப்பொழுது இவளின் ஆட்டம் தானாகவே அடங்கிவிடும். உன் துணைக்கும் இவர்களை பற்றிய உண்மை நிச்சயமாக தெரிந்துவிடும். அதனால் எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.